தண்ணி இறந்தோ டப்பா இறந்தோ சுத்த கழுவலையே தாளக்கார சுத்த கழுவலையே நானூறு செத்து கக்குசு சந்தே நாத்த பொறுக்கலையே தண்ணி இறந்தோ டப்பா இறந்தோ சுத்த கழுவலையே தாளக்கார சுத்த கழுவலையே நானா பொட்ட கொய்யா ஏ அடங்க உம்மால திருவண்ணாமலை கோபுரம் முட்டண்ண ஏ அடங்க உம்மால சாரப்பாம்பு உழுக்க அடிக்கிற வேலை வச்சு கூடாது தெரியுமா யாருன்னு தெரியுமா அப்படி சொல்லு சோள மாவு பூரி ஆளக்கூடிய என் பேருதான் என் பேருதான் ஊழ முக்கு மகாராஜா. ஓ ஆமா இந்த தினத்திலே என்னை பார்த்து வந்தவன் பயந்து போயிட்டு திருப்பி சலங்க சத்தம் கேக்குது வரான் போல தெரிஞ்சு அதனால ஆட்டோமேட்டிக்கா ஆடுது கை காலு அனைத்து ஆடுது அதனால மகாராஜா உனக்கு குய் முற மகாராஜா குய்முற கும்ப அடிக்காது போடு போது போதும் அடி அடிக்கலோடு போட்டு வாங்கி ஏ மகாராஜா மிச்சிரு என்ன ஓ மகாராஜா சொல்றாங்கோயா ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா ஒரு அடிக்கு மேல மரியாதை கிடையாது
வட்டி போடும். ஏய் ஒரு அடி அம்மா அடிதான் தாங்குவா ஒரு மனுஷன். இதுக்கப்புறம் ஆட்டத்துக்கே வர மாட்டேன் நான் போறேன் போ. இதே மாரி அச்சிரியா இருந்தா நான் நேரா போய் இந்த வாய மரத்தை தூக்கு மாட்டி சேர்த்துருவேன். அந்த பயம் இருக்கட்டும். சொல்லு மகராஜா. ஓ உங்க அக்கா என்ன சரியா? அந்த பயம் இருக்கட்டும். சொல்லு மகாராஜா. ஏய் 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 தம்ஜா என்ன இங்க வா. அவன் கூட்டு அடி துண்டு கண்ணீர். ஏய் மகாராஜா அவர் மாட்டு வந்து உன்னும் போட்டு அடிக்கிறாரு எண்ணியும் போட்டு அடிக்கிறாரு. ஏன்னா ஏமா நேரம் அடிப்பாரு தண்ணி வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அதனால மகாராஜா வா மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம். ஆமா தமிழ் முன்பாக வந்தேன். ஆமா நான் யாருன்ற விளக்கம் மகாராஜா. ஆளை பார்த்தா விளக்கம் புரியல. நீ யாரு ஊரு பேரு ஒப்பா யாரு அம்மா யாரு ஒத்த யாரு விளக்கமா யார் சொன்னா தெரியுங்க. ஏய் அம்மா யாரு அப்பா யாரு விளக்கமா சொன்னா தெரியும். நான் சொல்ல அவன் சொன்னான். அவன் சொன்னா காட்டு மகாராஜா. எப்படி முட்டி போடணும் மகாராஜா ஏற்கனவே முட்டி போட மாட்டாங்க. போது எப்பா நிறுத்து. நிறுத்து மகாராஜா. போனால் போட்டா அதை விடுங்க இதை பிடிங்க. கதையை பிடிங்க. டைம் ஆகி போச்சு. காப்பி எத்தனை மணிக்கு எடுத்து வராங்க பாரு. நேற்று வேளாண்ல ஆகணும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டீ கொடுத்தாங்க. ஆமா மகாராஜா நீங்க யாரு விளக்கமா சொன்னா தெரியும். சத்தியலோகத்தை பரிபாலம் செய்து வரக்கூடிய சதர்முகம் படைத்து இருக்கின்றாரு. ஆமா அன்னவரின் ஆமா பெருவிரல்லையோ உற்பணம் செய்யப்பட்டு ஆமா இருவரில் ஒருவனாகிய எனது பெயரோ மயிரோ தச்சக பிரம்மனுக்கு எட்டிக்கார மகாராஜனுக்கு குடும்பராஜா எனக்கு ஒரு தென்னாட்டு பணம் வழங்கக்கூடிய இதை கொட்டை நிலத்தை சிறப்பாக வந்தக்கூடிய ஆரியர் அண்ணா அழகேசன் என்று சொல்லக்கூடிய ஆரியர் அண்ணா இதை தசை அடைக்கக்கூடிய அன்பரை பாராட்டி ரூபாய் 200 எடுத்துள்ளார். அந்த குடும்பத்தை குலதெய்வம் வழங்கக்கூடிய வீரபத்மத்துல இருந்து கட்டியமங்கல காமாட்சி மங்கல இருக்க வேண்டும். மழை போல் வந்து ரொம்ப எல்லாம் பனி போல விலக வேண்டும். தேவரடியார் குப்பத்தை சேர்ந்த டாட்டா தேவடியார் குப்பத்தை சேர்ந்த சங்கர் என்பவர் மருவனுக்காக வேண்டி ரூபாய் 500 எடுத்துள்ளார். அந்த குடும்பத்திலே அவன் குலதெய்வம் வழங்கக்கூடிய வீரபத்மத்துல இருந்து அருளை பாலிக்கு அப்பனை பத்திர சுவேஜையா இதே ஊரை சேர்ந்த கரும்புலரை சேர்ந்த இந்த நவீன் என்று சொல்லக்கூடிய ஆரியர் அண்ணா இது தச்சர் அடைக்கக்கூடிய மாமாவுக்காக வேண்டி என்னுடைய மாமாவுக்காக வேண்டி ரூபாய் 500 எடுத்துள்ளார். அந்த குடும்பத்தை அவன் குலதெய்வம் வழங்கக்கூடிய வீரபத்மத்துல இருந்து அருளை பாலிக்க சுவேஜையம். இப்படியாகிய இது சுவேஜையம் எந்நாட்டு படம் வழங்கக்கூடிய தென்கரும்புல அண்ணத்துல ஆட்டம் பார்க்கக்கூடிய அனைவரும் அகட விகட ராயல் பவன் அடிக்கக்கூடிய என்ன பாராட்டி ரூபாய் 1 ரூபாய் கூட கொடுக்கல சுவேஜையம். கொடுப்பார் சுவேஜையா இது தச்சர் அடைக்கக்கூடிய ஆரியர் அண்ணா எம்மை பாராட்டு ரூபாய் 100 எடுத்துள்ளார். அந்த குடும்பத்திலே அவன் குலதெய்வம் வழங்கக்கூடிய சுவேஜையா இதே கரும்பு வண்ணத்தை சச்சக பிரம்மன் அதுவும் தவிர மற்ற விளக்கா சொன்னால் தெரியுங்க. ₹200 ஏமாத்தி நான் போறேன் மந்திரி தந்திரி போயிடு தந்திரி
வாத்திகளும் ஆமா 42,000 ரிஷி கூட்டாலும் ஆமா ஆணையே சொல்ல வேண்டும் பிரதாபிகளா பண்ணி பலாவிகளும் மந்திரி பிரதாபி இல்லங்க மந்திரி பிரதாபிகள் மந்திரி பிரதாபிகளா மந்திரி பிரதாபிகளா அணி அணியாக இடைவிடாமல் போய் வர வேண்டும் அல்லவா அது மட்டும் இல்லாமல் கரிபை கரிபை சேனை ராஜா மகாராஜா சரி என்றால் என்ன சரி என்றால் பண்ணிக்கிறீங்க ஏன் மகாராஜா ஏன் மகாராஜா அடிக்கிறீங்க மாட்டிக்கிறியா உன் கறி ஒரு கறி அடிக்கிறேன் மகாராஜா சரி என்றால் யானைப்படை பரியன்றா குதிரைப்படை குதிரைப்படை நான் வருகின்ற சமயத்தில் ஆமா சரி என்ற யானைப்படைகள் ஆமா சரி என்று சொல்லக்கூடிய குதிரைப்படைகள் ஆமா அடியே தெரிகின்றார் தேர்ப்படையா தேர்ப்படை சொல்லுங்க யானைப்படை தேர்ப்படை காலார்படை அதிரத சமரதர் பதிரத 4 படை இருக்குங்க நானே தெரியல கூட சொல்லி கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் காரணமாக நான் இருக்கிறேன் ஆமா அப்படியே கட்டுங்க ஓ அப்பா அல்லது தந்தையே தந்தை வந்தாண்டே செந்தாமரை எப்படி மலர்ந்திருக்கும் செந்தாமரை எப்படி வாடி வதங்கி இருக்கிறதோ அது தன்மை போல் உங்கள் முகம் வாடி வதங்கி இருக்கிறது என்ன காரணம் தந்தை தாய்க்கு ஒரு பந்தை இழந்தனை மனிதனையா
அதை மைந்தன் தான் தீர்க்க வேண்டும். நீங்கள் வாய் வழங்கி இருப்பது என் மனசுக்கு ரொம்ப கவலையாக உள்ளது. எதா இருந்தாலும் விபரமாக தெரிவிக்கிறேன் தம்பியே. தந்தையே பிரஜாபதியும் உன்னை எதற்காக வரவேற்றேன் என்றால் அந்த ஆண்டி பயலை பழி வாங்க வேண்டாம். அது மட்டுமா, பலஜாரி இளஜாரி பலஜாரி ஆண்டி பயலாகப்பட்டவன் உனது இடஜாரியாகவும் வலஜாரியாகவும் வந்து உன் பாதத்தை பணிய வேண்டாம். அது மட்டுமா, இவ்விதம் செய்து எந்தன் இஷ்டத்தை பூர்த்தி செய்தான். இவ்விதம் செய்து எந்தன் இஷ்டத்தை பூர்த்தி செய்தான். எக்காலம் முந்தன் பேரை முக்காலம் சொல்லி வாழே. மனச்செல்வம் பெற்ற தாயே, மனச்செல்வம் பெற்ற தாயே, மாநிலத்தோர்கள் பேச கண்மணி தச்சகா அல்லது தந்தையே அந்த நாட்டிய பயலாகப்பட்டவன் எனக்கு வரம் தருவால் தந்து பின்பு என்னுடன் சண்டை செய்து என் சிரத்தை கிள்ளிவிட்டான். ஆகையால் அண்ணவனை பழி வாங்கவே உன்னை வரவேற்றேன். அல்லது தந்தையே உன்னை இவ்வித கஷ்டத்தை அல்லது தந்தையே உன்னை இவ்வித கஷ்டத்தை உண்டாக்கி உறுதி கொண்டேன். அண்ணவனை அதோ கதி ஆக்குவேன் என்று என்ன யோசனைகள் செய்தால் எண்ணியபடியெல்லாம் நடக்கும். வண்டியை பார்த்து நன்றா பகரவே அல்லது தந்தையே உன்னை இவ்வித கஷ்டத்தை உண்டாக்கி அந்த ஆண்டி பயலை தூண்டி மீன் போல் செய்கிறேன். எனக்கு எதுவும் யோசனை தோணவில்லை. உமக்கு ஏதாவது தெரிந்தால் விவரமாக தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்கின்றேன். வா தந்தாரி மானோன் மணியை உந்தன் மகளா
ஈஸ்வரி மனோன்மணி என்று சொல்லக்கூடிய ஈஸ்வரி உன்னோட மகளாக பெற்றிருக்க வேண்டும். அது மட்டுமா கேசவர்க்கு தங்கை என்ற திருக்கொழுந்திலோ கேசவருக்கு தங்கை என்ற இருக்கும் ஒழிந்துவிடும். எருவும் கொண்ட பரமசிவனுடைய செருக்கும் அழிந்துவிடும். அது மட்டுமா அந்தாரம் பாதாள பூமி உந்தன் சொந்தமே. அந்தாரம் பாதாள பூமி உந்தன் சொந்தமே. அந்தாரம் பாதாள பூமி உந்தன் சொந்தமே. அந்தரம் பாதாளம் புவி புவி என்று சொல்லக்கூடிய மூன்று லோகமும் நமக்கு அடக்கமாகும். அந்த மந்திரமாக மேறு முதல் நமக்கு அடக்கமாகும். இப்படி என் சொல்லை கேட்டு எனக்கு என் இஷ்டப்படி செய்கிறானால் உன்னை எக்காலமும் மறக்க மாட்டேன். தன்மை தச்சகா அழகு தந்தையே, ஒன்று குறையதா என்பது பேசுகிறேன். இந்த உமையவள் என் மகளாய் உதித்து விட்டார் என்றதற்கு மாப்பிள்ளை தேடி வைப்பேன். எவ்வாறு மனமுடிப்பேன் அன்றைக்கு எழுதி தடை ஐந்து ஆறாவதும் ஆகையாது ஆயாலே நன்றதுக்கு நானும் மெச்சை நன்றை சொல்லி நாடி தாவ செய்ய நன்றினேனே. அடே மந்திரிமார்களே, தந்தையார் இடத்தில் தெரியாதனமாக வார்த்தை சொல்லிவிட்டோம், வாக்குறுதி கொடுத்து விட்டோம். இந்த பெண்ணை பெற்றதும் முன்னவே மகாதிபாலை பரிமாணம் செய்து 49 பெண் பெற்றிருக்கின்றேன். ஆமா, அந்த 49 பெண்ணையும் மனம் முடித்து விட்டு யாரு கொடுத்தீங்களோ அந்த 49 பெண்ணும் மனம் முடிப்பதும் இதே வேலை. சந்திரனுக்கு 27 9 காசி பிறகு 13 திருமணம் செய்து கொடுத்து இந்த பெண்களை பெற்றவரும்
மாப்பிளை தேடுவது மனம் முடிப்பது மணமுடிப்பது இதே வேலையாக இருந்து இதே விட்டது. வேலையாக உள்ளது. பத்தாக்குறைக்கு என் தந்தையானவர் ஈஸ்வரி மகளை திருக்கும்படி உத்தரவு இருக்கிறார். ஆகையால் நாம் எது யோசிக்காமல் வாக்கு கொடுத்து விட்டோம். ஆனால் என் தந்தையானவர் சொல்படி கேட்டாலும் ஒரு யோசனை தான். ஈஸ்வரி நமக்கு மகனாய் பிறந்தால் ஈஸ்வரன் நமக்கு மருமகன் வருமானாகிடுவார். சகல வைபோகமும் நமக்கே சொந்தம். கைக்கொள்ளலாம். ஆகையால் நமக்கு அடக்கம், எல்லாரும் அடக்கம். ஆகையால் தந்தை எனது தேவியாகிய பன்னாதிபதி நான் அழைத்தேன் என்று அதிசீக்கிரமாக வைத்து வரும். இவ்விதத்தான தட்சகன் பன்னவாதி அழைக்க பன்னவாதி தருப்பார்.
பித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயில் போல வந்தாளா பித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயில் போல வந்தாளா ஏறி விலைக்கு போனாலாம் வாட்டர் எடுத்துக்கிட்டு வானால தூக்கிக்கிட்டு வெத்தார கண்ணிகள் எல்லாம் ஏறி விலைக்கு போனாங்களாம் செல்போனை எடுத்துக்கிட்டு நோட் புக்கை தூக்கிக்கிட்டு காலேஜ் பொண்ணு எல்லாம் லவ் பண்ண போனாலாம் பஸ் ஸ்டாண்ட் போனாலாம் யாரம்மா உள்ளே உள்ளே வாயம்மா வெளியே வெளியே யாரம்மா உள்ளே உள்ளே வாயம்மா வெளியே வெளியே வாயம்மா என்ன வாயம்மா தூக்கியம்மா வாயம்மா பாத்துக்கிறேம்மா சொல்றியா அண்ணாபதி வளரும் அண்ணாமலை ஈசா அண்ணாமலை ஈசா உன் அருள் எனக்கு தரவே தூங்கடி அண்ணாமலை வாசா உன் அருள் எனக்கு தரவே தூங்கடி அண்ணாமலை வாசா அருணாபதி வளரும் அண்ணாமலை ஈசா மாதமொரு பௌர்ணமியா மக்கள் கூட்டம் கண்டே கூட்டம் கண்டே மகத்துவத்தால் மலை வளம் வந்து மனம் முருகி நின்றே உன் மகத்துவத்தால் மலை வளம் வந்து மனம் முருகி நின்றே மாதமொரு பௌர்ணமியா மக்கள் கூட்டம் கண்டே மக்கள் கூட்டம் கண்டே வாடு மக்கள் மனதி வரை மாயவரையில் மாட்டி மாயவரையில் மாட்டி மறந்து விட்டேன் என்னாலும் உன் புகையை போற்றி என்னை மறந்து விட்டேன் என்னாலும் உன் புகையை போற்றி மக்கள் மனதி வரை மாயவரையில் மாட்டி மாயவரையில் மாட்டி எடுத்த துன்பம் பெருத்த ஜன்மம் எடுத்தேன் கைலவாசா எடுத்தேன் கைலவாசா எனக்கு இந்த பிறவி வேண்டாங்கடி அண்ணாமலை கீசா எனக்கு இந்த பிறவி வேண்டாங்கடி அண்ணாமலை கீசா எடுத்த ஜன்மம் பெருத்த துன்பம் கொள்ளை மலை வாசா கைல மலை வாசா அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம் அடி அண்ணாமலை கீசா அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம் அடி அதே முத்து அம்மா வரேன் அம்மா இந்த சபையின் பாக வந்தனே ஆமா நான் யார் என்று தெரிந்து கொண்டாயா யாரு விளக்கமா சொன்னா தெரியுமா
ஏம்மா பர்ணகாவதி பர்ணகாவதி சத்தியலோகமே பிற்பர் அங்க இருக்கக்கூடிய கதிர்முகம் படித்த அதர்மகம் படைத்த பிரம்மதேவன் இருக்கின்றார். ஆமாம்மா அன்னவருக்கு இடதுகால் பெரியவிரலும் திருவிரல்லையா வலதுகால் சிறியவிரலும் திருவிரல்லையா அண்டு செய்த உட்பட செய்த பிறகு தட்சகன் இருக்கின்றார். ஆமா அன்னவருக்கு ஆ, பாரியா வழங்கக்கூடிய ஆ. மன்னகதிபர் நன்றாக தெரிந்து கொண்டார். தச்சகம் பொண்டாட்டி நீயா ஆமாங்க. அவன் பொண்டாட்டி ஏய், ஏய், தாய் நல்லா இருக்கேம்மா வா, முன்னாடி அடியே முத்து ரமயம் கண்ணியா குடஞரிங்கே ஆமா கன்னிமார்களும் தோழிமார்களும் ஆமா உடை சுந்து வராங்க அம்மா நெத்தி சுட்டியா கையில் இருக்கிற கங்கன வளையலா இடுப்பில் இருக்கிற ஒட்டியானம் ஆமா காலில் இருக்கிற தண்டை தண்டைகளும் தண்டை கொலுசா எவன்ற மாதிரி பார்த்தனையா கிளம்பு 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 கிளம்பலா 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 என்னடா கிளம்பலாம்டா? கிளம்பலா கிளம்பலாக்குது வந்து வெகுநேரம் ஆயிட்டது. ஆமா நம் கணவனானவர் ஏதோ காரணமா அழைத்திருக்கின்றார். கணவரா வீட்டு பேர் என்னது வீட்டு பேரா உங்க வீட்டுக்காரு பேரா தட்சக பெருமை. எப்பா இது துணி கட்டிடுறேன் சாமியா முதல்ல சொல்லக்கூட தத்துவம் முன்னாடியா வராரு கிளப்புறதுலாம் எடுக்கிறாரு. இந்த நடந்ததெல்லாம் சொல்ற போறா அவன் சரியான மோசமான ஆளு அவர் ரொம்ப கோவாக்காரு மகாராஜா ஒரு திருட்டு போய் பாக்குறாரு பாரு பெச்சகா மந்திரி மகாராஜா ஆமா பாலை அழைத்தேன் என்று ஆமா வந்துட்டாங்க மகாராஜா உட்காருங்க ஓ அந்த மாதிரி உட்கார்ந்தா, ஆமா மகாராஜா உட்கார்ந்து போறாரா? ஏய் மகாராஜா வீட்டுல இருந்து சாப்பிடும்போது கண்டது சாப்பிட்டு இருப்பாரு அதனால குச்சி விட்டா 4 மணிக்கு பிரிஞ்சு போயிடும் ஏய் பையா, நீ சொன்னது உண்மைதான். ஆமா பெரிய செந்தா இருக்கு, நின்னுங்க. கௌரி அம்மா மேல பட்டு போகுது மகாராஜா ஆமாவாயா என்ன ஆமாயா? அமர்வாய் ஐயா உட்காருங்க பயப்படாதீங்க நான் பொண்டாட்டிதான் ஓ பிரணபதி பெண்ணே மன்னகா ஐயா உள்ளே உல்லாசருவரே உலகினில் தீர்ச்சி பெற்ற பிரதாபரே உல்லாசரூபரே போற்றி போற்றி உள்ள விட்டு சொருபவரே போற்றி உல்லாசருவரே உலகினில் தீர்ச்சி பெற்ற பிரதாபரே ஒரு கோடி மலர் எடுத்து உன் பாதம் தன்னில் வைத்து என் கந்தமலா மார்பா
உன் பாதர் இந்த கமலுக்கு பன்னக அதிபால் மல்லிகை முல்லை கோந்து மந்தாரம் வெற்றிவேல் பாரிஜாதம், தயிர் சாதம் எல்லாம் பறித்து உன் பாதத்தில் வைத்து பட்டால் அடித்து வைத்து உன் பாரிய பன்னக அதிபால் அநேக கோடி நல்லாரிய பொண்டாட்டி அப்படி சொல்லு மகாராஜா. ஏய், அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லு. ஏன் அப்படி சொல்லுங்க மகாராஜா. ஏன் அப்படி சொல்லுங்கன்னுங்க. மாண்டு அடிக்கிற சி சொல்லி கொடுக்குறான். நீ எப்படி வாங்க வேண்டும் தெரியுமா? மக மக ராசியே ஏ, தப்புட்ட, 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 தப்புட்ட. சாமி பாதத்தை வேண்டியபடிதான் என்றைக்கும் நீடோடி காலம் வாழ்வார். சாமி ஆனால் கொஞ்ச நேரம் சாமி இன்றைய தினத்திலே பாட்டு இந்த தினத்திலே பாட்டு பாட்டு என்னை வரவேற்று என்னை தெரிவிக்கிறேன். ஆனால் சாமி ஐயனாதா உந்தன் தந்தை ஏதன் திட்டம் சாமி இன்றைய தினத்திலே தந்தையானவர் ஏதோ காரணமாக அழைத்திருக்கின்றார். அது என்ன விவரம்? வினய பர்ணகா விவரமாக தெரிவிக்க வேண்டும். வினய பர்ணகா அவர் சொன்ன செய்தியை கேட்டாலே வினய பர்ணகா தந்தையானவர் சொன்ன சொல்லை கேட்டால் சொன்னால் மனசுதான் பேதலை. மனமாக சாமி ஐயா அண்ணா விசேரா என்னாதம் சொன்னார் அண்ணா விசேரா என்னாதம் ஆனால் சாமி என்ன விஷயம் அது எனக்கு விவரமாக தெரிவிக்கிறது. சொன்னார் அவர் என்னதான் சொல்லி விட்டாரு. சொல்லாதாய் வரல சொன்ன வார்த்தை சொன்னால் தெரிவித்தால் எனக்கும் உனக்கும் எனக்கும் நல்லாய்தான் நின்றுவிடும். ஆனால் சாமி எம்மல்லன் சாமி அப்பேற்பட்ட பெருத்த மல் என்ன அது எனக்கு விவரமாக தெரிவிக்க தென்னன்று பிறவா சாமி என் தந்தையானவர் பெண்ணொன்று பெரும்படி
கட்டளை இருக்கிறார். பொண்ணா? சாமி இதுவும் ஐயா இதுவும் போதாதா என்னதான் போதா இதுவும் போதாதா என்னதான் போதா இதுவும் போதாதா என்னதான் போதா இதுவும் போதாதா உன் தந்தையானவர் மீது ஆமா நமக்கு என்ன அப்படியாப்பட்ட வஞ்சகம் வஞ்சகம் ஏற்கனவே எத்தனை பொண்ணு ஏற்கனவே எதிர் புள்ள பேசுற மாதிரி நடந்து போய்க்கிறீங்க என்ன பண்ணுங்க ஆடி கொஞ்சம் அம்மா இதே வஞ்சகத்தாலே சுவாமி ஆட்டம் மகரஜாங்க ஏற்றி கொடுக்க போறாங்க மட்டும் கிடையாது சுவாமி வரிசையாக நானும் பெற்று மனம் கடித்து நலியும் போது பார்ப்பவர்க்கு சுவாமி ஐயா ஏற்கனவே நம்ம எந்த விதத்தில் திருவடைய செய்யுவார் எண்ணி மார்க்க மறியாமல் சும்மா மனத்தை போக்காடிக்கிறாய் கவனம் இல்லாமல் தான் உரைக்கிறாய் சுவாமி ஏனென்ற வார்த்தை கூடு இருக்குது இல்லை என்று ஏற்கனவே 49 பெண்ணை பெற்று ஆமா மனம் ஜலித்து ஆமா நலியும் போது பார்ப்பவர்க்கு கேலியாக கேலிதான் போயிடுச்சு இன்னொரு பெண் பிறகு என் தந்தையார் சொல்லுகிறார் என்ன மானங்குதா மானங்குதா எத்தனையோ பெண் பெற்று எத்தனையோ பெண் பெற்று என்ன பலனை கண்டாய் ஈஸ்வரி மகளாய் பிறக்க எண்ணினாமோ தண்ணியவன் நின்று தவம் புரிந்தால் தோதரனை ஈடெடுத்து தமக்கு அளிப்பார் எத்தாலும் கையை ஈடுபடுத்தி ஏவல் செய்வான் சத்ருவனுடன் நேரி கண்டால் சுவாமி 49 பெண்ணை பெற்று என்ன பலனை கண்டோம் என் தந்தையானவர் ஈஸ்வரி மகளை பிறக்க சொல்லியிருக்கார் ஈஸ்வரி நமக்கு மகள் ஈஸ்வரன் நமக்கு மருமகள் சகல வைபவம் நமக்கே அடக்கம் ஆனால் சுவாமி எப்படி பெண்ணை பண்ணுங்க நாமா கேலி என்று எண்ணிடையல் எண்ணி நாமா சுவாமி மன்னவா இதுவும் என்ன மார்க்கம் தான் உமையவள் பிறந்தார் சுவாமி கங்கை வைத்து அந்த கண்ணியம் உண்டாகட்டு கண்டு சொல்லக்கூடிய வார்த்தை
எனக்கு தக்க யோசனையாக தான் இருக்கு. நல்ல யோசனை தானா? நல்ல யோசனை தான். நீங்க இஷ்டப்படியே செய்யுங்க. அல்லவே பெண்ணே பண்ணுங்க. தந்தையின் சொல்லத்தக்க யோசனை தான் என்று ரொம்பவே நேர்த்தை என்ன மகன் செய்வாயா என்று சந்தேகம் என்ற உண்போர் சந்ததி எல்லாம் சொல்லி சிந்தையில் இருக்கும் மனதாய் செய்கிறேன் நான் என் தந்தையானவர் சொல்படி கேட்டு தவம் செய்து ஈஸ்வரியை மகளாய் போய் தமிழ் வேண்டும். தேவையாக பண்ண காரியத்துல எதனா தடை சொல்லல யோசிச்சு பார்த்தேன். எதுவும் தடை சொல்லல. கண்டிப்பா அப்படியே தபத்துக்கு செல்லுன்னு சொல்லி போறீங்க. இப்ப நம்ம தபத்துக்கு செல்ல வேண்டாம். அது வேண்டிய பொருள் எல்லாம் இருக்குதா? அப்படியே செய்யறேன். ஆனந்தமாகிய கருணை கடலமுதே விமல காட்சி தருகுவாயே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அநாத ரட்சகி, நான் செய்யக்கூடிய யாகத்தில் தவத்தை மெச்சித்து சிறு குழந்தை வடிவமாக என் மகளாக பிறக்க வேண்டும். உமா பார்வதியே தட்சிணாகப்பட்டவர் அந்த உமா பார்வதியை மகளாக பிறக்க வேண்டும் என்று தபம் செய்ய அந்த சுடலையாகப்பட்டது உமா பார்வதிக்கு அனல் வீச உமா பார்வதி தன்னுடைய கணவரை கண்டு ஏதென்று விதம் காண்க. பார்வதா இந்நாள் பரிவர்த்தம் இல்லாமல் இன்று அனல் முட்டினால் எப்படி எரியுமோ அத்தமை போல் எரியும் சாமி. ஒன்றும் புரியவில்லையா? நான் உன்னோடு அருகில் தான் இருக்கின்றேன். எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. நீயே நாணத்தால் உற்று நோக்கி பார்த்து சொல்ல வேண்டும். அந்த தவணையில் ஒரு பக்தன் அவன் தவணை செய்கிறான்.
இந்த தவணையில் ஒரு பக்தனானவன் அதிக தீவிரமாக தவணம் செய்கிறான். பஞ்ச அக்னியை மூட்டி ஊன் உறக்கமின்றி அதிகமாக தவம் செய்கிறான் சுவாமி. பார்வதா அடி யார் அவன் பேர் என்ன அப்படி நம்மளை கோரி தவம் செய்வன் யார் அவன் பேர் என்ன ஒண்ணும் புரியல. ஒண்ணுக்கும் புரியலையா? அங்கே கண் மூட்டி தவம் செய்யும் கண்களை மூடிக்கொண்டு ஊன் உறக்கமின்றி அந்த தட்சகனானவன் தான் நம்மளை என்னை மகளாகவும் உன்னை மருகனாகவும் கோரியது தீவிரமாக தவம் செய்கிறான் சுவாமி. என்ன பார்வதா கொண்டு அவன் என்னை மாறுகிறான். அப்படி அந்த ரட்சகப்பட்டவன் உன்னை மகனாக பெற்று என்ன மருமக வேண்டும் என்றான். இதுக்கு நீ அஞ்ச வேண்டாம். அவன் எப்படி சிறையில் போல தவம் செய்கின்றானோ அவன் தவற்று மெச்சி மகளாக பிறக்கதான் வேண்டும். ஆனா சாமி யாரோ அப்படியே போவது நியாயமா? சற்றா யோசிக்க தேவையில்லையா? ஒரு காலத்தில் நாம் ஒரு பிரமணத்தை சாபத்தினால் பட்டப்பாடும் கெட்ட கேடும் போதும். அதனால சற்று நேரம் யோசித்து பாருங்க. அடி வைத்துக்காரி அப்படி இல்லை. அடி மோசமே போனாலும்
மோசம் வந்தாலும் சரி, நாம அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. உலகத்தில் யாரு எதை வந்து கேட்டாலும் இப்ப வராங்க, ஒரு பக்தர் வராங்க கைலாசத்தை தேடி, பார்வதியும் பரமசிவனும் கைலாசத்துல போன நமக்கு ஒரு நாள் கிடைக்கும், நம்ம நல்ல வராங்க. அவங்க கேட்கறது இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம தெய்வமா இருந்து அதால அந்த தட்சகன் எப்படி கேட்கின்றானோ அப்படி நீ மகளாக பிறக்க வேண்டும் தம்பி. அப்படி பிறகுனா ஒரு அர்த்தம் இல்லாத போய்விடும். ஆனா சாமி ஐயா நல்லாது, ஐயா நல்லாது, எனக்கு இஷ்டம்டா நாயகி என்ற போதும் ஐயா சொல்லி எனக்கு திருமணம் ஒரே பாட்டு தெரிஞ்சு ஒரு வாதியாரே எடுத்துக்கிற ஒரு நாடகம் வேற ஒரே வரத்து பூசி இல்லையா ஐயா சொல்லி தப்பு கேட்டு தொகை நாட்டிட்டு போது உண்மை விட்டு எதவும் மாற்றங்கள் நான் ஏக மாட்டேன். ஆனால் சாமி நான் உன்னை விட்டு எப்போது பிரிந்து இருந்ததில்லை. ஆனால் நீ சொல்லக்கூடிய வார்த்தையை தட்டாமல் தட்சணம் சொல்லக்கூடிய ஆபத்தில் சென்று வடிவாக சிறு குழந்தை வடிவமாக பிறக்கின்றேன். எனக்கோ 5 வயதானவனே என்னை வந்து திருமணம் முடிப்பு என்று சத்தியம் செய்கிறானால் தட்சணம் செய்யக்கூடிய ஆகத்தில் மகனாக பிறக்கின்றேன். பெண்ணே பார்வதா, அந்தரியாலே உன்னங்க ரசனம் நான் பிரிந்து இருக்கேன். பார்வதா, கண்மணி பார்வதா, அடி உண்டான எனக்கு உதாவிய உண்டாதி சிந்தையும் கலித்தனியும் செல்வியா பிறந்தது வந்துள்ள மனமும் செய்வன் அடி வஞ்சித நம்மங்கையே என் காலத்தை உலகத்தில் எப்போது எதை வந்தாலும் அப்போது மறக்க கூடாது. அப்படி மறந்தா நம்ம தெய்வமான ஒரு அர்த்தமே இல்லை. அது சரி, என்ன அப்ப போனது போயிடுச்சு. ஆனா நம்ம மறந்துட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு எப்படி வரம்பளிக்கின்றோமோ அதே போல் தட்சிணாபுரியை ஆளக்கூடிய தட்சகனாக பட்டவன் உன்னை மகளாக பிறக்க வேண்டும், நமக்கு மகளாக பிறந்தால் நமக்கு ஒரு நன்மை ஆக வேண்டும் என்று அவன் நினைத்து அத்தனை போல வார்த்தையாடி தவம் செய்து உன்னை மகளாக பிறக்க நினைக்கின்றான். அவன் எப்படி நினைக்கின்றாரோ அப்படி நீ அசைவது போல் தட்சனுடைய தவத்தை மெச்சி நீ குழந்தை வடிவம் கொண்டு 5 வயது ஆன பிறகு நான் உன்னை தொடர்ந்து எனக்கும் மனம் செய்ய வேண்டும் என்று மனதில் கருதி கொண்டு நான் வந்து திருமணம் செய்கின்றேன். இதுவே சத்தியம், இது யாகிறது கவலையின்றி அவனிடம் மகளாக சென்று புறப்பாய்வான். அப்படி
நாம் நினைத்த மாதிரி ஈஸ்வரி தவம் செய்து பெற்றெடுத்து விட்டோம். அலறிவர் உன் மகிமை யாரறிவர் தாயே, 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 அல்லதெல்லாம் போற்றிடுவீரே அல்லதெல்லாம் போற்றிடுவீரே அல்லதெல்லாம் போற்றிடுவீரே ராஜா, நாம் ஈஸ்வரியை மகளாய் பெற்றெடுத்து விட்டோம். தவம் செய்து பன்னகாதேவன் கொடுத்து சீராட்டி பாலூட்டி மை போட்டு இதை நன்றாக வளர்க்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். பன்னகா இதோ என் தந்தையானவர் சொல்படி ஈஸ்வரியை தவம் செய்து பெற்றெடுத்து விட்டு இதை பாலாட்டி சீராட்டி நன்றாக வளர்த்து வர வேண்டும். அப்படியே செய்கிறேன். பார்க்க கண் போதுமா அழகை பார்த்தாயா? எப்படி பார்க்க கண்கள் தேவைப்படும். அது கௌரவம் இன்னும் தெரியும். பஞ்சிப்பால குட்டிகள் பழந்ததினால் என்ன பஞ்சிப்பால குட்டிகள் பஞ்சிப்பால குட்டிகள் பழந்ததினால் என்ன பஞ்சிப்பால குட்டிகள் பழந்ததினால் ஆமா
பல குட்டியிடும். ஆமா அது என்ன பழம்? ஒண்ணு இல்லம்மா குழந்தை இருக்கிற பண்ணி வந்து பண்ணி வருஷத்துக்கு 10 குட்டி போடும். ஆனா குஞ்சரம் என்று சொல்லக்கூடிய யானையாகப்பட்டது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குட்டி போடும். அப்படியேப்பட்ட அந்த குழந்தை இருக்கிற அழகை பார்த்தாயா? ஆமா. கௌரவம். ஆ. என் பச்சை நிற மேனியும் முத்து ஆ. இந்த குழந்தை ஆமா பச்சை நிற மேனியும் பச்சை நேரம் மேனியா கவலவாசிறு நகையும் ஆமா பட்டு ஆடையும் ஆமா எப்படி இருக்கிற பார்த்தனையா? ஏமா குழந்தை தூங்குற மாதிரி பாக்குது. இந்த குழந்தையை தூக்கம் வருது அதுக்கு. பால் ஆட்டி ஆமா சீராட்டி பால் ஊட்டி ஊட்டி. பால் ஊத்தி ஏய், பால் ஊத்தி எப்படி சீராட்ட வேண்டும் அல்லவா? பாலாட்ட வேண்டாம். வெங்கடேசனோட பெரிய தொட்டிக்கு பால போய் ஓடுது. தண்ணி தொட்டி பார்க்க பார்க்க ஒழுங்கா குடிக்கணும். மூணு பேரை குடிக்கலாம். ஒழுங்கா குடியாடா ஐயா. ஏண்டா ஏய் யானையை புடிக்க மாட்டேங்குது. ஆட்ட போய். இந்த குழந்தை எப்படி உருளிட்டு அழியுது? ஆமா. இந்த குழந்தையை பொட்டிலே போட்டு தாலாட்ட வேண்டும் அல்லவா? தாலாட்டுமா ஒழுங்கா பிடிக்கணும். மூணு பேரை குத்துவா. அயக்கூடாது. அடித்தோட பயத்து முன்னாடி ஏன் எப்படி ஆட்டிக்கிற
அந்த குழந்தை தூக்கி போடுற மாதிரி அந்த பாடிட்டு போய் பால் குடிச்சு ஏய் நல்லா குச்சிட்டு கேக்குது குழந்தை பால் அம்மா பால குடிச்சுட்டு பாடிட்டா அதான் சப்பி போயிடுயா ஏய் ஒழுங்கா போடுறா உன்னால என்ன அடி வாங்குறா வரவா கையை குழந்தை மாதிரி தான் அமர் போடா ஏய் பாவடா சின்ன நாலு வச்சு ஏய் போடா போடா பேனா மாட்டான் போடா ஆட்டு ஆட்டு நல்லா ஆட்டு தண்ணி வர வரைக்கும் நீ ஆட்டு ஆட்டு எடுத்தா தண்ணி அடிக்கு மாமால போட்டேன் ஒழுங்கா குது அவங்க அம்மா அவங்க குழந்தை அவங்க அம்மா சொன்னேன் நீ அவங்க அம்மா வாய கொடுத்து சூட்டு என்ன பொண்ணாக்குறன்ற மாதிரி ஆடு இன்னொரு பாடு 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 நீதான் தாளாட்டின என்ன கேக்குறியா ஏய் சத்தியமா நான் நான் பாக்கலமா குழந்தை யாரா குழந்தை எடுத்து வச்சுக்கிறீங்களா உண்மை சொல்லுங்க குளிர் சொல்லு உள்ள படுக்க போட்டா அது மட்டும் சப்பு சப்புன்னு சப்புது அந்த குழந்தை அங்கதான் அது மாதிரி வந்து படுத்துங்க அது பாட்டு ஏய் குழந்தை எப்படி உள்ள போயிச்சா என்ன கடிக்கு வருது அது பாட்டு சேரி பூச்சிக்கணும் கிடைக்கல
அப்படியா குழந்தையோ நித்திரையாகி விட்டது. நாமும் சற்று பஞ்சனை மேலே படுத்து பஞ்சனை மேலே படுத்து நாம உறங்க வேண்டும் அல்லவா? நீ போய் படுத்து தூங்கு போ. குழந்தை அவனை தூக்கி போடு. இவ்விதமாகத்தானே தட்சகனாகப்பட்டவர் உமா பார்வதி மகளாக பெற்றெடுத்து நாலொரு மேனி பொய்தொரு வண்ணமாக வளர்த்து சீராட்டி தாளாட்டி நல்ல முறையில வளர்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் உமா பார்வதியானது இதை கண்டு 5 வயதாகிவிட்டது. அப்படி என்று தன்னுடைய கணவரை கண்டு ஏதென்று விதங்க நாளைக்கு நம்ம போட்டு போ. சுவாமி சுவாமி ஐயா சுந்தர சிவகாமி அடியாரை தட்சகன் வீட்டில் மகளாக பிறந்து இன்றைய தினத்தோடு 5 வயதாகிவிட்டது. என்னை வந்து உன்னுடைய இடபாகத்தில் அமர்த்து கைலை வீட்டை அடிமையால் பெற வேண்டும் சாமி. ஆனால் சாமி சாமி எனக்கு 5 வயதாகிவிட்டது. என்னை இவ்வேளை வந்து திருமணம் முடித்து உடைய இடபாகத்தில் அமர செய்து நீயும் நானும் சரிபதியுமா கைலாயத்தலையில் இருக்க வேண்டும். எனக்கு திருமணம் செய்து உன்னுடைய இடபாகத்தில் அமைத்துக் கொள்ளுங்கள் சாமி. நம்மை கோரி இருக்கின்ற அந்த மண்மேலே இந்த யானும் காலம் போகும் தந்தாமா சப்தருக்கு தான் எப்படி என்றால் இன்னொரு காலத்தில் தட்சணம் செய்த தவத்திற்கு உமாமகேஸ்வரி அசரி போல வார்த்தையாடி குழந்தையாக 5 வயதானபடினால் அவளும் என்னை வர கருதுகின்றாள். நானும் திருமணம் செய்ய வேண்டும். அதனால் நான் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் சப்த ரிஷிகள் யாரு? சப்த ரிஷிகள் அவங்க இல்லாத திருமணம் செய்யறதில்லை, முடியாது. அதனால் நான் அழைத்ததாக சப்த ரிஷி அது சீக்கிரமா பரம கடவுளானவர் சப்த ரிஷி அழைக்க சப்த ரிஷி தர்பார்
அப்படி இமயகிரி பருவத்தில் தவம் செய்திருந்து கொண்டவர்கள் இந்த தினத்தில் நீங்கள் அழைத்த காரணம் என்ன? சப்தரிஷியே, எப்படி என்றால் ஐயா மும்மல உயர்த்த ஜீவன் உத்தர குறைக்கேனே செம்மையா நந்தி தக்கன் செல்விய பிறந்தானா நம்மிடம் வர்றவன் காதல் நான் மனம் முடிக்க வேண்டாம் செம்மையா சென்று கேட்டு தெரிய எப்படி விவரம் என்றால் இதோ பரமேஸ்வரியானவள் தட்சிணாபுரி சென்று மகளாக பிறக்க வேண்டும் என்று தட்சகனாகப்பட்டவன் கருதுகின்றான். தவம் செய்து கருதுகின்றான். அந்த நேரத்தில் உமாமகேஸ்வரியோ சுவாமி தட்சகனாகப்பட்டவன் என்ன மகளாக உதைக்கும்படியாக மனதிலே கொண்டு நினைக்கின்றான், தவம் செய்கின்றான். தாங்கள் எப்படி தெரிவிப்பீர் என்று கேட்டது. அந்த நேரத்தில் உமா மகேஸ்வரியே, நாம் எப்போது உலகத்தில் யாரு வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லுவது நம்ம பழக்கம் இல்லை. ஆனால் அப்படி இல்லை என்று சொன்னால் இவ்வுலகத்தில் நாம் தெய்வமான ஒரு அர்த்தம் இல்லாத போய்விடும். அதனால் அந்த தட்சகன் செய்யும் ஏகத்திற்கு தவத்திரு மெச்சி அக்கறை போல வார்த்தையாடி ஒழுந்து வடிவம் கொண்டு 5 வயதாக ஆன பிறகு நான் உன்னை வந்து நிச்சயமாக திருமணம் செய்து கொள்ளுவேன். எங்க தட்சிணாபுரியில. அப்படி என்று உமாமகேஸ்வரிடம் சத்தியம் செய்து கொடுத்து, அதனால் எனக்கும் திருமணம் செய்ய வேண்டும். நான் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் உன்னை இன்று தினம் அழைத்து என்னோட பழக்கம் தானே உங்களுடைய சப்தரிஷிகளை அழைத்து திருமணம் செய்ய வேண்டும் என்று தட்சிணாபுரி நான் எப்படி சொல்கின்றோம் அப்படி சென்று தட்சிணாபுரி சென்று தக்கனை கண்டு அங்க நடக்கும் விஷயத்தை எல்லாம் விவரமா தெரிவிக்க வேண்டும். அப்படி ஆகட்டும். பிரதானிகளே, எங்க போனோம்? தட்சிணாபுரி போகணும். தட்சிணாபுரத்தை தட்சிணாபுரி வந்து விட்டோம். மாடமாடும் போற எப்படி இருக்கு பாருங்க. பூரா கடந்து வந்துட்டோம். தட்சிணாபுரி ஆமா. சுவாமி ரிஷியர்களே, வாருங்கள் வாருங்கள் அதான் சொல்லிட்டாரு. சிம்மாசனம் போட்டிருக்கு அழகு ரிஷியாரே. ஐயா ரிஷியாரே சார் உணா ரிஷியாரே சார் உணா ஐயா ரிஷியாரே சார் உணா ரிஷியாரே சார் உணா உன்னுடைய பாதாம் விளக்கமதற்கு பன்னிரால் தொழில்பட்டதை தச்சகன் அநேகம் வந்தோம். மங்களம் உண்டாகட்டும். மற்ற சமாச்சாரம் நீங்க சொல்லணும். சமாச்சாரம் எதற்கு வந்தான் தெரியுமா? உன்னை நாடி தேடி ஓடி வந்தான். ஆமா, இந்த தட்சிணாபுரியை இந்த ஏழை குடிசையில நம்பி என்னை தேடி வந்த காரணம் என்ன? அதாவது உமா பார்வதியானது நீ செய்த தவத்திற்கு இறங்கி உன்னிடத்தில் 5 வயதாகிவிட்டதாம். மகளாக பிறந்தது 5 வயது ஆகிவிட்டது. ஆமா, அதை பரமேஸ்வரனுக்கு ஆங்கிலம் செய்து கொடுக்க வேண்டும், திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். அதனால் பரமூர்த்தியானவர் எங்கள் அழைத்து உங்களிடத்தில் பெண் கேட்டு வரும்படியாக தான் எங்களுக்கு உத்தரவு. அப்படியா? அழகு ரிஷியாரே
பட்டது நீயும் வந்து பரம கடவுளும் பொண்ணு கேட்க வந்து அது மட்டுமா எந்த நாளையில் எந்த நாளிலும் உம்மை வந்து உரைப்பதென்று நான் எப்படி கஷ்டப்பட்டு தவம் செய்தேன் 60 அடிக்கப்பட்ட நெற்றி அதிலே செப்பூசி ஊற்றி செப்பூசி மேல் எலுமிச்சை கழித்து ஊற்றி மன வாக்கியங்கள் அமர்ந்து அடுமுடியான தவம் செய்தேன் அதனால எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு குடிக்கிறதுக்கு தடை கிடையாது அப்புறம் அதாவது விஷயம் நாங்கள் பெண் கொடுப்பதற்கு தடை கிடையாது என்னதா 49 பெண்ணை திருமணம் முடித்து விட்டேன் இது 50வது பெண்ணு சாதாரணமான ஆளுங்க நானு என்ன கூட்ட பார்த்தா ஏழை திட்டா என் பொட்டில பணம் நிறைய கிடைக்குது வசதியான குடும்பம் அப்படின்னு நான் ஏழ்மையான ஆளு அப்படி நீ வசதியான குடும்பம் என்பது உண்மையானால் நீ பரமமூர்த்திக்கு பெண் கொடுப்பது உண்மையானால் உண்மை ஆனா பேர் கொடுத்து ஒண்ணும் பார்க்க தேவையில்ல அதெல்லாம் கொடுக்கறதுக்கு எனக்கு கோத்திரம் கேட்க மாட்டேங்க குளம் ஒண்ணு வேணாம் பேர் கொடுத்த வேணாம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பரம கடவுளுக்கு பொண்ணு கொடுக்கணும் நான் நினைச்சது அதான் அது கண்டிப்பா முடிஞ்சு போச்சு இப்ப என்ன சொல்றேன் அதாவது அப்படி நீ பெண் கொடுப்பது உண்மையானால் இங்கதான் என் கல்யாணம் ஆமா இல்ல நான் செய்யறேன் சரி எப்படி முடிச்சு சொல்றீங்க கைராஜ வச்சுக்கலாம் என் வீட்டுல தான் வைக்கணும் கடவுள் சரி நீ அதெல்லாம் ஒண்ணு அங்க எதுவும் துணி கூட வச்சான் கோமணம் கூட வேணாம் ஆளையிட்டாரு பூரா நான் எடுத்துக்கிறேன் எதெல்லாம் பண்ணிக்கினு தாலி முதல் நான் எடுத்துறேன் இட்டு வந்துரு சரி சரி அப்படி பெண் கொடுக்குறீங்க கல்யாணம் திங்க வைக்கிறேன்னு தேசத்துக்கு நிரூபணம் எழுதணும் பந்தல் அலங்காரம் செய்யணும் தெரு தெருவா பந்தல் பார்த்து எங்க வேலை தவிர சீரியல் லைட் பூரா ஏறி பூரா எங்க வேலை சரி சாப்பாடு சமாச்சாரம் எல்லாம் பூரா நாங்களே பாத்துக்கிறோம் கல்யாண சமாச்சாரம் உங்களுக்கு ஆமா நாங்க ஆள் மட்டும் வந்தா போதும் சரி கல்யாணம் தேதி வரணும் ஒரு 2 நாள் முன்ன இது ஒரு வாரம் முன்னே வரலாம் அதுக்கெல்லாம் தங்கத்து ரூம் இருக்குது ஃபேன் இருக்குது எல்லாம் ஏசி எல்லாம் இருக்குது 4 தேதி கொஞ்சம் பார்த்து கரெக்டா வை நல்ல நாள் பார்த்து சரி நீங்க என்னைக்கு சொல்றீங்க நாள் சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் அதாவது பங்குனி மாதம் 10ஆம் நாள் குருவாரம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி உத்திராட நட்சத்திரம் கடக லக்கினம் சோமவாரம் சூரிய உதயாதி முகூர்த்தம் நியமித்து விட்டோம் தட்சகா இதில் ஏதாவது பிழை இருந்தால் மன்னிக்கணும் ஏன்னா தப்புக்குது அதெல்லாம் தேதி வச்சு 9ஆம் தேதி பங்குனி மாசம் திங்கட்கிழமை கல்யாணம் 4 நாள் முகூர்த்தம் கோஷிக்க மாட்டாரு அதெல்லாம் எந்த தடைகளும் இல்லை அப்படியா சரி அப்ப நாங்க பொண்ணை இட்டுன்னு வர வேலை உன் வேலை கல்யாணம் உன் வீட்டுல மாப்பிள்ளை வரைக்கும் இட்டு வருவாங்க கண்டிப்பா போலாமா கையில என் தண்ணே பரமக்கள் மறுபடி உத்தரவு அல்லது சப்தரிசிகளே பெண் கேட்டோம் அதாவது பெண் கூட யாரும் சம்மதம் சொல்லிவிட்டார் பங்குனி மாதம் உத்திராட நட்சத்திரம் கடக லக்கினம் 9ஆம் தேதி சூரிய உதயாதி முகூர்த்தம் நியமித்திருக்கிறோம் இதில் ஏதாவது பிழை இருந்தால் தாங்கள் மன்னிக்க கொள்ளும் அல்லது சப்தரிசிகளே தாங்கள் எப்படி தாங்கள் எப்படி தெரிவித்தோம் இது மிக்க சந்தோஷமான அப்படியே சென்று தட்சிணாபுரி நாம் திருமணம் செய்யலாம் அப்படி என்றால் நாம் வச்ச தேதி நாள் வந்து தட்சிணாபுரி போக வேண்டும் கண்டிப்பா ஓ பாட்டு நடோ கல்யாண பேருக்கு பாரு தெரியாதா மகாராஜா என்ன மஞ்சா தண்ணி
மரணமும் செய்தான். அவர் திருமணம் செய்தாரே. திருமணம் செய்தாரே. திருமணம் செய்தாரே. அவர் திருமணம் செய்தாரே. திருமணம் செய்தாரே. ஒரு மனதாகவே. திருமணம் செய்தாரே. ஒரு மனதாகவே. அவர் திருமணம் செய்தாரே. ஒரு மனதாகவே. திருமணம் செய்தாரே. ஒரு மனதாகவே. அம்மி வளமாக அருந்ததி முன்பாக. அம்மி வளமாக அருந்ததி முன்பாக. 33 கோடி 44 ரிஷிகள். ரெண்டு நாள் மறு உண்டிட்டோம். இப்போது உனக்கு சேர வேண்டிய சீர்வரிசை எல்லாம் தருகிறேன். பிறந்த வீட்டை விட்டு புகழ்ந்த வீட்டுக்கு சென்று செல்வமா சீர சிறப்புமா நீ வளர வேண்டும், வாழ வேண்டும். அப்படியே சீர சிறப்போட எழுதுறாரு. கேளுங்கள் சபையார்களே, திருவண்ணாமலை மாவட்டம் தென் கரும்புரம் நகரத்திலே இத பிரகாஷ் என சொல்லக்கூடிய ஆரியர் அண்ணா வீரபத்ர சாமி சரித்திர நாடகத்தை நடத்தியுள்ளார். இன்று இரவு இத தட்சகன் தவம், தாட்சாயணி பிறப்பு, இன்னும் பரமக்கடவுள் திருக்கல்யாணம் நாடகம் முடிவடைந்தது. இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகத்தின் விளக்கம் என்னவென்றால் தட்சகன் யாகம், அகோர வீரபத்ர சாமி பிறப்பு. ஆகையால் அனைவரும் வந்து அத வீரபத்ர சாமி அருளை பெற வேண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாடகம் முடிவடைந்தது. சுபம் சுபம் சுபம்.